இவர்களை 15 நாட்கள் ரிமாண்டில் வைக்க உத்தரவிடுகிறேன். அடுத்த ஹியரிங் வருகின்ற வெள்ளிக்கிழமை நடக்கும். என்ன சார், எப்படியாவது ஜாமீன் வாங்கி தந்துருவீங்கன்னு நினைச்சோம். மேடம், இந்த கேஸ்ல லாயர் சிவானந்தன் ஆஜராகிறான்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த கேஸே எடுத்திருக்க மாட்டேன். அவரை பார்த்தாலே ஒருவித பயம் இருக்கு எப்பவுமே. அது மட்டும் இல்ல, இது சாதாரண சிவில் கேஸ் கிடையாது. பில்டிங் இடிஞ்சு விழுந்து ஒரு அம்மா இறந்துருக்காங்க. அதனால இது ஒரு கொலை கேஸ். அவ்வளவு சாதாரணமா பெயில் கிடைக்காது மேடம். அவரை எதிர்த்து பெயில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேடம். பெயில் கிடைக்காது மேடம். சாரி மேடம். சாரி சார். என்ன மாயா இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன பண்றதுன்னு தெரியல தானா. பெரியம்மா, இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. பாப்போம், அடுத்த இயரிங் இருக்குல்ல. இதனால உனக்கு கிடைக்க போறது ஒரு அல்ப சந்தோஷம்தான். உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ரிமாண்ட்ல வச்சோம். இவ்வளவு திமிரா பேசுறீங்கல்ல? அப்படிதான் பேசுவோம். முதல்ல நாங்க எந்த தப்பும் பண்ணல. அதோட எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன சோதனை. இதுல இருந்து நாங்க மீண்டு வருவோம். எங்க பசங்க எங்களை மீட்டு கொண்டு வருவாங்க. சாரி பெரியப்பா, இன்னைக்கு எப்படியாவது ஜாமீன் கிடைச்சிரும்னு நினைச்சேன். ஆனா நம்ம லாயர் ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. நீங்க வேற லாயரை பாருங்க. மாயா, தனா, நீங்க எல்லாரும் எங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. முக்கியமா அத்தைகிட்ட போய் சொல்லுங்க. அவங்க தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. மாயா, உங்க பெரியம்மா வீட்டுக்குள்ளேயே இருந்தவ. அவளை பொது வாழ்க்கைக்கு கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கிட்டேன். நீங்க எப்பாடு பட்டாவது முதல்ல ஜானகியை வெளியே எடுத்துருங்க. பெரியம்மான்னு இல்ல, உங்க 2 பேரையுமே சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துருவோம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். அவர் யாரு? மேடம், அவர் பேரு வரதராஜன். இந்த கோர்ட்லயே பாத்தீங்கன்னா பெரிய புலி மேடம். அவரை எதிர்த்து யாருமே ஜெயிச்சதே கிடையாது மேடம். ஏம்மா, கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து 2 பேரும் அமைதியாகவே இருக்கிறீங்க. என்னாச்சு அங்க? என்னம்மா நடந்துச்சு? ரகுராம் ஜானகி கேஸ் எடுத்து நடத்த எந்த ஒரு லாயரும் ஆஜராக கூடாது. யார் வந்தாலும் அவங்கள தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன். ரகுராம் தான் நான் படிச்சு லாயர் ஆன. அவர் மட்டும் பணம் கட்டி படிக்க வைக்கலனா என்னால லாயரா இருக்க முடியாது. அந்த நன்றி கடனை தீர்க்க அவரோட கேஸை எடுத்து நடத்துவேன் அப்படின்னு வரதராஜன் ஒருத்தன் அவங்களுக்கு சார்பா ஆஜராக போறானே. அதனால மாயாவோட சைடுல ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. பணத்தை கொடுத்தோ இல்ல மிரட்டியோ அந்த ஆளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு. வரதராஜன் ஆஜராகிறாரா? எப்படியாவது நான் இந்த கேஸ்ல ஜெயிச்சு காட்டுவேன் மேடம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஆசைப்படி ரகுராம் ஜானகி 2 பேரும் நிரந்தரமா ஜெயிலுக்குள்ளேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்க போற பை எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சு நீங்க நிரந்தரமா இந்த ஊருக்கு நகரமன்ற தலைவியாக போறீங்க. கண்டிப்பா இது நடக்கும். கவலைப்படாதீங்க. நாம கோர்ட்ல சந்திக்கலாம். நான் வரேன் சார். சரி வரேன் மேடம். தனா, கதிர, இப்படி ஒரு நிலைமையில உங்களை பார்க்க வேண்டியதாயிருச்சேம்மா. அந்த புவனா
இப்படி பண்ணிட்டாலேம்மா. தனா என்ன இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? நாம என்ன வீட்டுக்குள்ளேயே இருந்து பிரச்சனை என்ன நம்மள தானா தேடி வந்துச்சா? இருந்தாலும் உங்களை நான் இப்படியா பாக்குறது? என்னால தாங்க முடியலம்மா. இங்க பாரு தனா, நம்ம மக்கள் சேவைக்காக ஒரு பதவியில இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வர்றது சகஜம்தான். அப்பா, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். எனக்கு தான் இங்க ஜெயில சாப்பாடு கொடுக்கறாங்களே, எதுக்கு தனியா சாப்பாடு? இல்லப்பா, ரிமாண்டில் இருக்கிற கைதிகளுக்கு வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கலான்னு ரூல்ஸ் இருக்கிறதுனால எதுக்கு ஜெயில் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி பாட்டி தான் சமைச்சு கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் என்னால சகஜமா இருக்க முடியும். என்னோட கவலையெல்லாம் ஜானகியை பத்தி தான். அவ வீடே உலகம்னு இருந்தவ. ஒரு சவாலுக்காக அவளை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு பதவியிலேயே உட்கார வச்சிட்டோம். ஆனா அவளை இப்படி ஒரு கஷ்டத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிட்டேன். அத நினைச்சாதான் கவலையா இருக்கு. அவ அங்க எப்படி இருக்கான்னு கூட தெரியல. அவ என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா? நான் வெளியில வர்றது கூட முக்கியம் இல்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜானகியை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்க. இல்லப்பா, 2 பேர் மேலேயும் கேஸ் இருக்கிறதுனால உங்க 2 பேரையும் சேர்த்து தான் வெளியில கொண்டு வந்தாகணும். லாயர் ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்பா என்ன நினைச்சு கவலைப்படுவாருன்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரிதான் நீங்க அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அங்க அம்மா உங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மாமா, உங்களை எப்படியாச்சும் கூடிய சீக்கிரம் ஜாமீன்ல எடுத்துருப்போம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. நான் நம்பிக்கையோட தான் இருக்கேன். உங்க எல்லார் மேலேயும் வரதராஜன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களை நினைச்சு கவலைப்பட வேண்டான்னு உங்க பாட்டி கிட்ட சொல்லுங்க. நாங்க சாப்பாடு கொடுத்துட்டு போறோம்பா, நீங்க சாப்பிடுங்க. நாங்க கிளம்புறோம்ப்பா.